சண்டைகள் நடக்குது மாணவர்களுக்குள்ள. அது வந்து ம். வெட்டுக்குத்து நடக்குது. இப்படியான சில காரணங்கள் வந்து சொல்றாங்க. பட் நிச்சயமா அத நம்ம தடுக்கணுமா அப்படின்னு கேட்டா, அப்படியான மோதல் போக்கு ஏதாவது மாணவர்கள் மத்தியில இருந்தா, அது நிச்சயமா தடுத்து நிறுத்தப்படணும். ஆனால் அதற்காக வந்து ஒரு ஜனநாயகத்தையே முற்றிலும் அழிக்கக்கூடிய ஒரு வேலையை, அதுவும் தமிழ்நாடு செய்யுது அப்படின்னு சொன்னா, அத நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி மாணவர்கள் வந்து இன்னைக்கு அரசியல் பட முடியும், நிறைய விஷயங்கள கத்துக்க முடியுங்கிறதே இங்க ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. மாணவ சங்கங்கள்ல இணைந்து செயல்படுறது ஒரு மாணவருக்கான அடிப்படை உரிமை அது. அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்குமே சங்கம் அமைப்பதற்கு, சங்கம் சேருவதற்கான உரிமையை வழங்கி இருக்குது. ஆனா அப்படி இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிசம் கூட ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியா பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இன்றைக்கு வந்து கல்வி நிலையங்கள் இருக்கு. இந்தியாவுல மத்த எந்த மாநிலங்கள்லயுமே கூட இப்படியான ஒரு விஷயம், அதாவது ஒரு ஒரு எய்டட் இன்ஸ்டிடியூஷன பிரைவேட் யூனிவர்சிட்டியா கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பதாக தெரியல. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிச்சயமா நாம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமா இருக்கு கல்வியில. பல்கலைக்கழகம்னா நம்ம வெறும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் பார்க்க கூடாது. மெடிக்கலா இருக்கலாம், இன்ஜினியரிங்கா இருக்கலாம். அப்போ வந்து அங்க ஒரு ஒரு நிபுணர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் வந்து பல்கலைக்கழகம். அப்போ வந்து அந்த பல்கலைக்கழகம் இன்னைக்கு முழுக்க முழுக்க தனியாரிடம் சென்று விட்டது அப்படின்றத சொன்னா, இப்போ எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து பணிபுரியக்கூடிய பேராசிரியர்களுக்கு வந்து சேலரி யாரு போடுறா அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் தான் கொடுக்குது. அப்போ பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனா மாத்தும் போது அவங்களோட அந்த ஊதியத்துக்கான உத்தரவாதம் என்ன, அதனுடைய அளவு எப்படி இருக்கும், அது வந்து குறைக்கப்படுமா அப்படின்ற கேள்வி நம்ம வச்சோம் அப்படின்னா அது நிச்சயமா தனியார் கையில் நம்ம எதிர்பார்க்க முடியாதுதான். தனியார் உதவி பெறும் கல்லூரிகள் எல்லாம் தனியார் பல்கலைக்கழகங்களா மாற்றும் இந்த சட்ட திருத்தத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கடந்த சட்டப்பேரவையில வந்து அதாவது தனியார் பல்கலைக்கழகம், அதாவது தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழக சட்டம் 2019ல சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமா இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொன்னா பெரிய பாதிப்பை உயர்கல்வியில ஏற்படுத்தும். ஏன்னா தமிழ்நாடு வந்து ஹையர் எஜுகேஷன்ல ஒரு சிறந்த மாநிலமா, இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு இடம், அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து இந்த நடைமுறை வந்தது அப்படின்னு சொன்னா தொடருமா என்பது ஒரு கேள்விக்குறியா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கும், கிராமப்புற மாணவர்களுக்கும் ஹையர் எஜுகேஷன இன்னைக்கு குறிப்பா ஒரு சில கோர்சஸையாவது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. பட் இது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்ததுன்னு சொன்னா, அப்படி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல கூட இன்னைக்கு மாணவர்கள் வந்து அதிகமான முறையில படிக்க முடியுமா? அதேபோல அங்க இடஒதுக்கீடு பின்பற்றப்படுமா? அதேபோல பேராசிரியர்களின் நிலை என்ன? இப்படி பல்வேறு கேள்விகளை நமக்குள்ள எழுப்பக்கூடிய ஒரு விதமா தான் இந்த சட்ட திருத்தம் இருக்குது. ஸோ இது ஒரு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க இப் வேண்டியது. இப்ப இந்த சட்ட திருத்தம் மூலம் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புலாம் ஏற்படும்? நிச்சயமா இப்ப வந்து இவங்க இந்த சட்ட திருத்தத்துல மெயினா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய பிரைவேட் அண்ட் எய்டட் காலேஜஸ வந்து அ ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்படி இதுக்கு முன்னாடி அந்த ஆக்ட்ல எப்படி இருந்ததுன்னா, ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி துவங்கப்படணும் அப்படின்னு சொன்னா, அது வந்து புதுசா தான் துவங்க முடியும். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்ல இப்படி சொல்லியிருக்கிறது வந்து, இப்ப ஆல்ரெடி ஒரு எய்டட் இன்ஸ்டிடியூஷன் சொன்னா, அது யுஜிசியோட ஃபண்டை பெற்று அந்த கல்வி நிறுவனம் வந்து டெவலப் ஆயிருக்கும். அதே மாரி தமிழ்நாடு அரசினுடைய நிதியை பெற்று அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து டெவலப் ஆயிருக்கும். அங்க வந்து பேராசிரியர்களுக்கான சம்பளம் இது எல்லாமே வந்து அரசு தான் குடுக்குது எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இன்ஸ்டிடியூஷன அப்படியே பிரைவேட் யூனிவர்சிட்டியா கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு மக்களுடைய சொத்தை இன்னைக்கு தூக்கி தனியாருக்கு குடுக்கக்கூடிய ஒரு இடம் இது. அப்ப இத நாம எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஆல்ரெடி இன்னைக்கு நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான அரசு கல்லூரி, உதவி பெறும் கல்லூரி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் காலேஜஸ்லலாம் அதிகமான முறையில இப்போ புரொஃபசர்ஸோ, அசிஸ்டன்ட் புரொஃபசர்ஸ் இவங்களலாம் அப்பாயிண்ட் பண்றதே கிடையாது. ஜிஎல்லா தான் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு புரொஃபசர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோடு வரக்கூடிய மாணவர்கள், அவங்க வந்து இளைஞர்களா மாறும்போது, ஒரு வேலை வாய்ப்பை நோக்கி நகரும்போது, அவங்களுக்கு ஒரு சரியான ஊதியத்துடன் கூடிய ஒரு வேலை கிடைக்கல. ஒரு 15,000 சம்பளத்துக்கு தான் இன்னைக்கு வந்து ஜிஎல்லா அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது வேலை வாய்ப்பு குறித்தான ஒரு மிகப்பெரிய கேள்வியை இது வந்து ஏற்படுத்துது. அதே மாதிரி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து சீட் ஃபில் பண்ணப்படும். அப்போ வந்து ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியா மாற்றப்படும்போது, அங்க இடஒதுக்கீடு பின்பற்றப்படுமா? தமிழ்நாடு வந்து ஒரு சமூக நீதி மண். இங்க தான் வந்து அதிகமான சதவீதத்துல இடஒதுக்கீடு வந்து இருக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன சமூக நீதி பேசினாலும், அது அரசுடைமையாக இருக்கும்போது தான் அங்க வந்து சமூக நீதி என்பது எடுபடும்.
அது தனியார் கையில மாற்றப்படும் போது அந்த இடத்துல நம்ம வந்து இடஒதுக்கீடோ மற்ற எந்த விஷயத்தையும் நம்ம வந்து கோர முடியாது அப்படிங்கிறது தான் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல இன்னொரு முக்கியமா இதுல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எஸ்எஃப்ஏ வந்து கடந்த காலங்கள்ல இருந்தே நம்ம பேசிட்டு இருக்க ஒரு விஷயம். அதாவது இப்ப நீங்க தூத்துக்குடி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அங்க வந்து எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அதிகம். அப்ப வந்து அங்க வந்து மாநகர்ல ஒரே ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரி கூட கிடையாது. அப்ப அங்க இருக்கிற மாணவர்கள் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நம்பி இருக்கிறாங்க. அங்க வந்து இப்போ ஒரு 8,000 10,000க்கு ஒரு ஃபீஸ் கட்டுறாங்கன்னு சொன்னா, அது அப்படியே வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டியா கன்வெர்ட் பண்றாங்கன்னா, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவா மாறும்? அப்ப அந்த மாணவர்கள் எங்க போவாங்க? அவங்க கல்விக்கு எங்க போவாங்க? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு ஏழை எளிய மாணவர்கள். அதே போல தூத்துக்குடின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, உப்பள தொழிலாளர் வீட்டு பசங்க. இவங்க தான் இன்னைக்கு அங்க கல்வி கற்றுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ இது ஒரு பெரிய நெருக்கடியை மாணவர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க வேண்டி இருக்குது. சோ இதொட்டி நெறைய பிரச்சனைகள் இதுல இருக்கிறதா தான் நாம வந்து பார்க்கிறோம். எதுவுமே தெளிவா சொல்லப்படல. இந்த இந்த ம். அமெண்ட்மெண்ட்ஸ்லயுமே நீங்க வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படுமா? எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது குறித்து எதுவும் தெளிவான விஷயங்கள் அதுல வந்து சொல்லப்படல அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இது வந்து மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, ஆசிரியர்கள் வந்து இத எப்படிலாம் எதிர்கொள்வாங்க? அவங்களுக்கு என்ன மாதிரி மாற்றம்லாம் ஏற்படும்? இப்ப எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து பணிபுரியக்கூடிய பேராசிரியர்களுக்கு வந்து சேலரி யாரு போடுறா அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் தான் குடுக்குது. அப்போ பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனா மாத்தும்போது அவங்களோட அந்த ஊதியத்துக்கான உத்தரவாதம் என்ன? அது அதனுடைய அளவு எப்படி இருக்கும்? அது வந்து குறைக்கப்படுமா? அப்படின்ற கேள்வி நம்ம வச்சோம் அப்படின்னா, அது நிச்சயமா தனியார் கையில நம்ம எதிர்பார்க்க முடியாதுதான். அதேபோல பேராசிரியர் நியமனங்கள்லயும் நியமனம் எப்படி நடக்கும்? அதே போல அங்க வந்து சமூக நீதி இடஒதுக்கீடு பின்பற்றப்படுமா? இப்படின்ற கேள்விய நாம முன் வச்சனால, நிச்சயமா தனியாரிடம் நாம இது எதிர்பார்க்க முடியாதுதான். இது பேராசிரியர்களுக்கும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கடந்த காலங்கள்ல இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி அதாவது ஒரு பேராசிரியர்ல வந்து இன்னைக்கு ஒழுங்கா பணி நியமனம் செய்யாதனுடைய விளைவு, ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 1 இயர் ஒரு கோர்ஸ் அதாவது இப்ப காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸ். அதுல 1 இயர் வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து எடுக்குறாங்க. அதாவது 6 மந்த்ஸ் செமஸ்டர் இங்க சப்ஜெக்ட்ஸ் வந்து வேறுபடும். அப்போ அந்த 6 மாசம் கூட ஒரு பேராசிரியர் நீடிக்க முடியாம வேற ஒரு கல்லூரிக்கு, வேற எங்க அவங்க வந்து பேமெண்ட் அதிகமா வாங்க முடியுதோ, அந்த கல்லூரிக்கு ஷிஃப்ட் ஆகி போகக்கூடிய ஒரு நிலைமைன்றது இருந்தது. அப்போ ஆசிரியர் சங்கங்கள் இவங்கலாம் நடத்தின கடுமையான போராட்டம், அவங்களுடைய பணி நியமனம் தொடர்பாக பேசக்கூடிய விஷயங்கள், பேசின விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு கல்வியில. அப்போ ஒரு பேராசிரியர் நீடிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். இது மாணவர்களுக்கும் கற்றல் திறன்ல ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. அதனால இந்த அமெண்ட்மெண்ட் வந்து இப்ப கொண்டு வந்திருக்கிறத நிச்சயமா ஏத்துக்க முடியாது. அது ஒரு உயர்கல்வியே ரொம்ப ஒரு அதல பாதாளத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது தான். புதிய அரசு பல்கலைக்கழகங்கள் தொடக்க முடியாத சூழ்நிலையில, இப்ப எதிர்காலத்துல மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வரலாம்? இயல்பா வந்து நீங்க பல்கலைக்கழகங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, மிகப்பெரிய அறிவு ஜீவிகளே இவங்கலாம் வந்து உருவாகக்கூடிய ஒரு இடம் எதுன்னு சொன்னா, பல்கலைக்கழகம் தான். பல்கலைக்கழகத்துக்கு ஒரு மேஜர் ரோல் இருக்கு. ஏன்னா, அங்க வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. அதே போல நீங்க பல்கலைக்கழகம்னா நம்ம வெறும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. மெடிக்கலா இருக்கலாம், இன்ஜினியரிங்கா இருக்கலாம். அப்போ வந்து அங்க ஒரு ஒரு நிபுணர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் வந்து பல்கலைக்கழகம். அப்போ வந்து அந்த பல்கலைக்கழகம் இன்னைக்கு முழுக்க முழுக்க தனியாரிடம் சென்று விட்டது அப்படின்றத சொன்னா, அது வந்து நிச்சயமாக கல்வியில பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னைக்கு ஏன்னா ஒரு ஸ்டூடண்ட் வந்து ரிசர்ச் பண்றதுலயோ, மற்ற எல்லா விஷயங்களும் எவ்ளோ சிரமங்கள் இருக்கு. அதுக்கான கட்டணங்கள் எந்த அளவுக்கு செலவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பல்கலைக்கழகம் முழுக்க தனியார் கையில போயிடுச்சுன்னு சொன்னா, அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்ப இவங்க கொண்டு வந்திருக்க இந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து ஆல்ரெடி இருக்கிற எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தனியாரிடம் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்து எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நமக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நெறைய சலுகைகள் கிடைச்சிருக்கும். ஸ்காலர்ஷிப்ஸா இருக்கலாம். அதே போல மற்ற பலன்களா இருக்கலாம். அது தனியாராக மாற்றப்படும்போது, அதே பலன்கள் அவங்களுக்கு கிடைக்குமா? அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ம். ஒரு கேள்விதான். நீங்க எத்தன பிரைவேட் காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து வாங்க முடியுது அப்படின்னு பார்த்தா, கிடையவே கிடையாது. ஏதாவது அந்த காலேஜே ஒரு ஸ்காலர்ஷிப் வச்சிருந்தாலும், அது வந்து சரியா போய் மாணவர்களுக்கு சேரவே சேராது. பெரும்பாலான மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் இல்லாம தங்களோட சொந்த பணத்த கட்டி தான் படிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கும். சோ அப்ப எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ நம்பி இருந்த மாணவர்கள், அது முழுக்க ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியா மாறுது அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல இருந்து இது எல்லாத்துலயுமே ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும். அதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல எல்லா மாணவர்களும் இருப்பாங்களா? எல்லா தரப்பு மாணவர்களும் இருப்பாங்களா? அப்படின்ற கேள்விய நம்ம முன்வைத்தோம்னா, அது நிச்சயமா கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இது வந்து தனியார் பல்கலைக்கழகங்களா மாறிட்டா, இடஒதுக்கீடு வந்து தொடருமா? எப்படி தொடரும்? நிச்சயமா தொடராது. நீங்க தனியாரிடம் எப்படி நம்ம வந்து இடஒதுக்கீட்டை இன்னைக்கு எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்மட்ட இருக்கிற எதார்த்தத்துல இருக்கிற கேள்வி. இப்போ வந்து மேனேஜ்மென்ட் கோட்டா எப்படி ஃபில் பண்ணுவாங்க? அதே போல இன்னைக்கு எய்டட் இன்ஸ்டிடியூஷனா இருக்கும்போது, அங்க வந்து முழுமையா அட்மிஷன்ஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அங்க வந்து இடஒதுக்கீடு பின்பற்றப்படணும்.
அப்ப அது தனியாரிடம் மாற்றப்படும் போது அங்க இடஒதுக்கீடு இது எதுவுமே வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். இதனால பெரும் பாதிப்புக்கு உள்ளாக போறவங்க யாருன்னா ஏழை எளிய மாணவர்கள், பழங்குடி மாணவர்கள், பட்டியலின மாணவர்கள் இவர்களுக்கு தான் இது வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமா தனியார் கையில வந்து இடஒதுக்கீடு என்பது பின்பற்றப்படாது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற காலேஜ்ல எல்லாம் ஏன் வந்து எலெக்ஷன்ஸ் நடத்த மாட்றாங்க? ஆ கவர்மெண்ட் தரப்புல சொல்லக்கூடிய பதில்கள் என்னவா இருக்குன்றத நம்ம இதுல பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க என்ன பதில்கள சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து சண்டைகள் நடக்குது மாணவர்களுக்குள்ள. அது வந்து ம். வெட்டுக்குத்து நடக்குது. இப்படியான சில காரணங்கள் வந்து சொல்றாங்க. பட் நிச்சயமா அத நம்ம தடுக்கணுமா அப்படின்னு கேட்டா, அப்படியான மோதல் போக்கு ஏதாவது மாணவர்கள் மத்தியில இருந்தா, அது நிச்சயமா தடுத்து நிறுத்தப்படணும். ஆனால் அதற்காக வந்து ஒரு ஜனநாயகத்தையே முற்றிலும் அழிக்கக்கூடிய ஒரு வேலையை, அதுவும் தமிழ்நாடு செய்யுது அப்படின்னு சொன்னா, அத நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. மாணவர் ஜனநாயக பேரவை தேர்தல் வந்து நடத்தணும். நடத்தினாதான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நம்ம ஜனநாயகப்படுத்த முடியும். இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு சென்னை இந்த தரப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரூட் மோதல்கள் இருக்கு. மாணவரிடம் போதை பழக்கம் உள்ளிட்ட விஷயங்கள், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இத நம்ம வந்து ஒரு காவல்துறைய கொண்டோ, இல்ல வேற ஏதாவது முறைகள்ல வந்து கையாள முடியாது. நம்ம மாணவர்களை அரசியல் படுத்துவதன் மூலமாக, அவர்களை எஜுகேட் பண்றது மூலமாக தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து தடுத்து நிறுத்த முடியும். சோ அந்த மாணவர் ஜனநாயக பேரவை தேர்தல்கள் நிச்சயமா கல்வி நிலையங்கள்ல நடத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைய தான் இந்திய மாணவர் சங்கமும் முன்வைக்குது. இது வந்து இளம் தலைமுறை வந்து அரசியல் படல இப்படின்ற ஒரு கருத்த வந்து நம்ம முன்வைக்கிறோம். அந்த கருத்த வந்து நம்ம முன்வைக்கும் போது என்னன்னு சொன்னா, அவங்க அரசியல் படுறதுக்கான ஸ்பேஸ் நம்ம எங்க ஒதுக்கி குடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கான ஜனநாயகத்திற்கான ஒரு ஸ்பேஸே இன்னைக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள கிடையாது. இன்றைக்கு மாணவர்கள் ஒன்றாக ஒரு இடத்துல சேர்ந்து பேசினா கூட அதை கூட இன்றைக்கு அனுமதிக்காத கல்வி நிலையங்கள் இருக்கு. அவங்களுக்கான அந்த ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு, அந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள கூட மாணவர்கள் இருக்க முடியாது. அவங்க அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுகிறார்கள். அங்க அவங்களோட உட்கார்ந்து ஒரு பேசுவதற்கான ஸ்பேஸ் கூட கிடையாது அப்படிங்கிறது தான். அப்ப எப்படி மாணவர்கள் வந்து இன்னைக்கு அரசியல் பட முடியும்? நெறைய விஷயங்கள கத்துக்க முடியுங்கிறதே இங்க ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதே போல மாணவர் சங்கங்கள்ல இணைந்து செயல்படுறது ஒரு மாணவருக்கான அடிப்படை உரிமை அது. அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்குமே சங்கம் அமைப்பதற்கு, சங்கம் சேருவதற்கான உரிமையை வழங்கி இருக்குது. ஆனா அப்படி இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிசம் கூட ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியா பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இன்றைக்கு வந்து கல்வி நிலையங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இதுல அழுத்தமா சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப மாணவர் சங்கங்கள், குறிப்பா இப்ப எஸ்எஃப்ஐ வந்து இத எதிர்த்து என்னென்ன போராட்டம், இல்ல எப்படி நீங்க இத எதிர்கொள்ள போறீங்க? ஆமா, நிச்சயமா இந்த விஷயத்த நம்ம வந்து அனுமதிக்க முடியாது. ஏன்னா, இந்தியாவுல மத்த எந்த மாநிலங்கள்லயுமே கூட இப்படியான ஒரு விஷயம், அதாவது ஒரு ஒரு எய்டட் இன்ஸ்டிடியூஷன பிரைவேட் யூனிவர்சிட்டியா கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பதாக தெரியல. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, நிச்சயமா நாம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமா இருக்கு கல்வியில. இது எல்லாத்திலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதேபோல அவங்க அந்த லேண்டுக்காக சொல்லியிருக்க கூட வரையறைகள கூட குறைச்சிருக்கிறாங்க. ஒரு 100 ஏக்கர் நிலம் என்பது இருக்கணும் அப்படிங்கிறது தான் பழைய நடைமுறை. ஆனால் அதுலலாம் கூட சில மாற்றங்களை இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து 25 ஏக்கரா இருக்கலாம், 35 ஏக்கரா இருக்கலாம். இப்படின்ற மாரியான சில மாற்றங்களையும் அதுல கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே யாருக்கு வழிவகை செய்யும்? யாருக்கு யூஸ்ஃபுல்லா போய் அமையும்னு சொன்னா, தனியாருக்கு தான் இது வந்து யூஸ்ஃபுல்லா அமையுமே தவிர, சாதாரண மக்களுக்கோ, மாணவர்களுக்கோ இது எந்த வகையிலும் பயன்படாது. நாம எஜுகேஷனுக்கு ஒவ்வொரு குடிமகனும் டாக்ஸ் கட்டுறோம். நம்ம வாங்கக்கூடிய ஒரு பென்சிலா இருக்கலாம், ரப்பரா இருக்கலாம், ஷார்ப்னரா இருக்கலாம். அதுல இருந்து கல்விக்கான ஒரு டாக்ஸ் என்பது குடுக்குறோம். நாம செலுத்துறோம். அப்ப கல்விய நமக்கு குடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமையா இன்னைக்கு இருக்குது. அந்த கடமையை அரசு இன்றைக்கு செய்ய தவறினால், செய்ய மறுத்தால், நம்ம உரிமைக்காக பேச வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். பொதுக்கல்வி என்பது பாதுகாக்கப்படணும். கல்வி என்பது அரசு தான் குடுக்கணும். அது வந்து என்றைக்கும் ஒரு தனியாரிடம் போகவே கூடாது. ஏன்னா அது வந்து கல்வி என்பது ஒரு 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 நாட்டுல பிறந்த ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய உரிமை. அந்த உரிமை ஒரு தனி நபரிடம், ஒரு தனியாரிடம் சென்றால் நிச்சயமா அது கிடைக்காது என்பதைத்தான் இந்திய மாணவர் சங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்த விரும்புது. அப்ப இதை இன்றைக்கு கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு சொன்னா வரக்கூடிய 29 மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள்ல போராட்ட அறைகூவல் வந்து இந்திய மாணவர் சங்கம் விடுத்திருக்கிறோம். அதுக்கு அடுத்த கட்டமா இப்ப ஆசிரியர் சங்கங்களோட இணைந்து, இதர மாணவர் அமைப்புகளோட இணைந்து ஒரு கூட்டு போராட்டங்களை வலுவா தமிழ்நாடு முழுக்க நடத்தக்கூடிய ஒரு விஷயத்த நாங்க அடுத்த கட்டமா முன்னெடுப்போம். அரசு இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்த முன்மொழிவை திரும்ப பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஏன்னா இது வந்து நிச்சயமா ஏத்துக்க முடியாது. பொது கல்வியை சிதைக்கக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட்ஸா தான் இது இருக்கு. அதனால வந்து அரசு இதை கன்சிடர் பண்ணணும். இத வந்து ரிவோக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையா நாங்க வலியுறுத்துறோம். உங்க கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி.